தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக வருகின்ற 42வது மாநில மாநாடு இடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் சென்னை அருகில் மாநாடு. பல லட்சம் வணிகர்களை திரட்டக்கூடிய பணிதனை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று தேனி செல்வகுமார் தலைமையில் தேனி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் வணிகர் பிரகடன மாநாட்டில் ஏறக்குறைய 7000 வணிகர்கள் பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த மாநாட்டில் எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. உள்ளாட்சி கடை பிரச்சனை, கட்டிட வரி பிரச்சனை, மின்சார கட்டண பிரச்சனை, குப்பை வரி, தொழில் வரி என்று பல்வேறு இடர்பாடுகளை வியாபாரிகள் அன்றாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்ற உறுதியோடு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களை இந்த மாநாட்டுக்கு அழைக்க இருக்கிறோம். இந்த மாநாட்டில் மத்திய நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அழைக்க இருக்கிறோம். அதே போன்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் PS கோயல் அவர்களையும் அழைக்க இருக்கிறோம். இந்த மாநாடு வரலாறு சிறப்புமிக்க மாநாடாக மத்திய அரசில் இருக்கின்ற சட்டங்கள், உணவு பாதுகாப்பு துறை சட்டங்கள், அதே போன்று வணிக வரித்துறை சட்டங்கள், இதையெல்லாம் எளிமைப்படுத்த வேண்டும் என்ற கோஷத்தோடு அந்த மாநாடு தொடங்க இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் அரசியல் நோக்கத்துக்காக அல்ல, 26 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வாக்கு யார் ஆட்சியிலே அமர வேண்டும் என்கின்ற வாக்கு, எங்களுடைய வாக்கு 26 சட்டமன்றத்திலே யார் ஆட்சியிலே அமர வேண்டும் தீர்மானிக்கிற சக்தியுள்ள மாநாடாக அந்த மாநாடை நடத்த இருக்கிறோம். நாங்கள் மாநாடு நடத்துவது நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்பதற்கோ அதிக தொகுதி கேட்பதற்கோ அல்ல. எங்களுடைய வாழ்வாரத்தை, சாமானிய மனிதர்களுடைய வாழ்வாரத்தை பாதுகாப்பதற்கு, ஆன்லைன் வர்த்தகம், கார்பரேட் கம்பெனிகளிலிருந்து இருந்து சாமானிய மனிதர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்று நிறைவேற்றி எங்களுடைய வாழ்வுரிமை காக்கப்பட வேண்டும். பல அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம், நாங்கள் அரசியல் சார்ந்த அமைப்பு அல்ல, அரசு சார்ந்த அமைப்பு. யார் ஆட்சியில் இருந்தாலும் அரசோடு இணக்கமாக இருந்து காரியங்களை எங்க வியாபாரிகளுக்கு சாதித்துக் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகிய ஆட்சியிலே பங்கு வேண்டாம், கூட்டணியிலே இடம் வேண்டாம் என்பதை மிக மெத்த பணிவோடு நாங்கள் தெரிவிக்கிறோம். புதிய கட்சிகள் ஆரம்பிப்பவர்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். நாங்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டியது அல்ல, ஆட்சியிலே பங்கு அல்ல, அதிக தொகுதி கேட்பவர்கள் அல்ல, அதிக சலுகைகள் கேட்பவர்கள் என்பதை மட்டும் அரசோடு சார்ந்து சலுகை கேட்க இருக்கக்கூடிய அமைப்பு தான். அதாவது குட்கா, இந்த பிளாஸ்டிக் கேரிபேக் பிரச்சனை எல்லா ஊர்களிலும் இருக்குது. இந்த பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த நாட்டு பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு இந்தியா முழுவதும் தடை விதித்தால் மட்டும்தான் பான் மசாலா என்பது ஒட்டுமொத்தமாக ஒழியும். புகையிலை கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த புகையிலைய எங்க ஆளு பில் போட்டு டாக்ஸ் கட்டி வாங்கி கடையில் விற்கிறாங்க. அது குற்றம் என்று சொல்லி காவல்துறை கைது செய்யறாங்க. அப்போ உற்பத்திக்கு இடம் கொடுக்கிற அரசு அதை விற்பனைக்கு இடம் கொடுக்க என்ன நியாயம்? அதே போன்று கோயில் பள்ளிகள் 100 மீட்டர் அளவுல பீடி சிகரெட் விற்கக்கூடாது என்பது இருக்கு, தடை இருக்கு, அது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதை அள்ளி செல்லுகின்ற காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு சிகரெட் எடுக்கிறோம், எவ்வளவு பீடி எடுக்கிறோம், எவ்வளவு பொருள் எடுத்துருக்கணும் சொல்லி பட்டியலை எழுதி கைது போட்டு கொடுக்கணும். யாராவது எழுதி கொடுக்குறாங்களா? எவ்வளவு பொருள் எடுத்து போறாங்க அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. எங்க ஆளு வாழ்வாரத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்து கூலி வேலைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். இதெல்லாம் அதிகாரிகள் நன்றாக தெரியும். முதலமைச்சர் நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆகிய அதிகாரிகள் நல்ல யோசனை செய்து சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு சட்டம் போடுகின்ற பொழுது இது நாடு தழுவி சட்டம் போட்டால்தான் வெற்றி பெறும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு சட்டம் போட வேண்டுமே தவிர எங்கள் பாதிப்படைந்த வியாபாரிகளை எந்த நிபந்தனை இல்லாமல் வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோஷத்தை வலியுறுத்தும். வணிகர் சொந்தங்களையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, எல்லோரும் இணைந்தால் எதையும் சாதிக்கலாம். வணிகர்கள் நீண்ட செல்வத்தோடும் சுகத்தோடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவதற்காகவும் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். மாநில தலைவர் அவர்கள் மறைவு கொடுத்திருக்கிறார்கள். அவர் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு மாநாடு என்பது நம்முடைய வாழ்வுரிமையும் வாழ்வாதாரத்தையும்
நீங்கள் உருவாக்கினால் பேரமைப்பு தலைமை இருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சரோடு 2-3 தினத்திற்கு முன்பாக ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறோம். உள்ளாட்சி நகராட்சி கடைகளில் இருக்கின்ற வாடகை விகிதத்தை சீர் செய்ய வேண்டும். அதை கொண்டு மார்க்கெட்டுகள் கெட்டுத் தருகின்ற மார்க்கெட்டுகளை வியாபாரிகளுக்கு தர வேண்டும். அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரும் ஒன்றுபட்டு வருகின்ற தேனி மாவட்டம் என்று சொன்னால் ஒரு தனித்தன்மையோடு இயங்கக்கூடிய மாவட்டமாக தமிழகத்திலே ஒரு நாளைக்கு ஒரு 3 4 நிகழ்ச்சிகள் எதிரே அமர்ந்திருக்கும்